முதலமைச்சர்கள் யாரேனும் இவ்விதம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? என்னுடைய கைதில் ராஜ்பவனின் பங்கு இருக்கிறது. சிபி ராதாகிருஷ்ணன் என்ற தமிழர் ரொம்ப டீசென்ட் ஜென்டில்மேன் அப்படின்ட்டு கருதப்படக்கூடியவர். அவர் தான் இந்த சதி வேலைக்கு பின்னால் இருந்ததாக அவர் சொல்றார். ஹேமந்த் சோரன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட பங்களிப்புக்கு பெருமைப்படணும். பெருமைப்படுறவங்க பெருமைப்படலாம், தலைகுனியவர்கள் தலைகுனியலாம். அது உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மானம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஹேமந்த் சோரன் மாதிரி நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிந்தைகள் உருவாவார்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கூட்டம் உருவாகல. எடப்பாடியை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பெற்றிருக்கின்ற அரசியல், பொருளாதார, பண்பாட்டு உரிமைகள் அவை பறிக்கப்பட்டு மீண்டும் பழைய இருண்ட காலத்திற்கு, பார்ப்பன கொடுங்கோன்மைக்கு திரும்பக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அதுதான் இந்த நடவடிக்கை. இதற்கு நாங்கள் அச்சப்பட மாட்டோம் அப்படின்னு எதிர்த்து தெளிவாக குரல் எழுப்பியிருக்காரு. அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டாக்க, என் மீது ஒரு காழ்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு. நான் கார் பயன்படுத்துகிறேன், விமானத்தில் போகிறேன், விமானத்தில் நான் போகிறேன். இது எல்லாம் அவர்களுக்கு பார்க்க சகிக்கவில்லை. ஒரு பழங்குடியாக இருந்துட்டு காரில் போகிறான், பழங்குடியாக இருந்துட்டு பிளேனில் போகிறான். அப்போ என்னவா இருந்தால் போகலாம்? நீ தான் இந்துத்துவம், சனாதனம் தான் என் உயிர் கொள்கை, வெங்காய கொள்கை. நீ தான் 4 பாயிண்ட் கொள்கையும் விட்டு கொடுத்துட்டு குறைந்தபட்சத்திட்ட ஒத்துக்கிட்டு எதுக்கு நீ திராவிட சூத்திர கட்சியோட கூட்டணி வைக்கிற? உனக்கு அதிகாரம் வேண்டான்னு போக வேண்டியதானே யோக்கியம். ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவரை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னாக்க அது எவ்வளோ பெரிய இமாலய ஊழலாக இருக்கணும், எவ்வளோ பெரிய சீரியஸான, எத்தனை லட்சம் கோடி ஊழலில் ஹேமந்த் சோரன் ஈடுபட்டார் அப்படின்னு பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்கிறார் இல்லையா, 8 ஏக்கர் நிலம் என் பேரில் இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கடா, நீங்கள் ப்ரூவ் பண்ண, நான் அரசியலை விட்டு போயிடுறேன், இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிடுறேன்லாம் சொல்லியிருக்காரு. என்ன கேட்குறீங்களே, இந்த நாட்டில் உங்களுடைய சகாக்கள் அவங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருக்காங்க, ஃப்ரீ பாஸு. அவங்களோட மயிரை கூட நீங்கள் பிடுங்கலையே. இல்லை, அவர் கேட்ட கேள்விக்கு மோடி பதில் சொல்லனாலும் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணும். ஹிண்டன்பர்க் ஊழல் உலகமே காரி துப்புனது. குழு விசாரிச்சுட்டு என்ன சொன்னுச்சுன்னா, செபி எதுவும் தப்பு பண்ணல, உச்சநீதிமன்றமும் தப்பு பண்ணல, ஏங்க தப்பு பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பு என்று எதை சொல்லுகிறீர்களோ அது தப்பு அல்ல என்று சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? பழைய ஆவணங்கள்லாம் எடுத்து பாருங்க, பழைய டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, பழைய செய்திகள் எடுத்து பாருங்கலாம் சொல்றாரு. அதே தான் ஹேமந்த் சோரன். காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு பேசுகிறவங்க பைத்தியம்னு சொல்லலாம், இல்லை அயோக்கியர்கள்னு சொல்லலாம். அவர் ஊழல், இவர் நேற்றுக்கு அவனோட கூட்டணி சேர்ந்தவன், இவன் வேற ஏதாவது சொட்ட நொல்ல ஏதாவது ஒன்று, இவங்கள வச்சுட்டு பண்ணுறீங்க. சரி, இப்போ நீங்கள் பண்ணுங்க. இல்லை, எங்களால் இப்போ முடியாது, இப்போ என்ன செய்யணுன்றது. ஒருவேளை உங்கள் தொண்டை குழிக்குள் நான் அகப்பட்டு கொண்டால், அந்த இடத்தில் நான் நின்று கொண்டால், ஒட்டுமொத்தமாக உங்களை திண்டு செலுத்தி விடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதுவரை பாலஸ்தீனில் கொல்லப்பட்டிருப்பவர்கள் 1 லட்சம் பேர். இப்போவும் அந்த பக்கம் அந்த கடற்கரையோரத்தில் குழந்தைகள் கடலில் குளிக்கிறாங்க, விளையாடுறாங்க. தலைக்கு மேலே ஒரு கூரை இல்லை, எல்லாம் வெட்ட வெளியில் இருக்கிறாங்க. இன்னமும் எதிர்த்து நின்று அந்த மண்ணை விட்டு அகல மாட்டோம் என்று நின்று போராடிட்டு இருக்கிற கண் முன்னால் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். அதை விட பெரிய விலையெல்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்கல. யாராவது ஒருத்தர் ஊழல் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பற்றி பேசினாக்கா அவங்கள செருப்பு கொண்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சையின் ஆன்மகிழ்ச்சி. பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் பேசின அந்த உரை அதை நான் கேட்டேன். நிறைய முக்கியமான புள்ளிகள் தொட்டு பேச வேண்டியிருக்கிறது. அதில் அவர் பேசும் பொழுது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாள் சேர்ந்திருக்கிறது. இதற்கு முன்னர் முதலமைச்சர்கள் யாரேனும் இவ்விதம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்பது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு விளங்கவில்லை. என்னுடைய கைதில் ராஜ்பவனின் பங்கு இருக்கிறது அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களை அறியாதவர்கள்னு கருதிக்காதீங்க. பழங்குடி சமூகத்தவர்களுக்கு உங்களைப் போல பொருளாதார பலம் இல்லாதிருக்கலாம். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்ற நல்லது கெட்டதை அறியும் பண்பு, தன்மை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எங்களை
சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த உரையை அவர் தொடங்குறார். நீ அந்த உரையை கேட்டிங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதாவது இடி வந்து எதிர்க்கட்சி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதல்வர்கள் இவங்க மேலே நாடு முழுதும் மோடியுடைய இடி தாக்குதல் தொடுத்து வருவது நமக்கு தெரிந்த விஷயம். அதற்கு விலை போய் பயந்து அந்த பக்கம் தாவுனவங்க அப்படி இருக்கிறாங்க. அது உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மானம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஹேமந்த் சோரன் மாதிரி நம்ம ஊரில் மானங்கெட்ட முறை போல மானங்கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆட்கள் உண்டு. அஜித் பவார், ஷிண்டே ஏக்நாத் ஷிண்டே தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஷிண்டேக்கள் உருவாவார்களா அப்படின்னு எதிர்பார்ப்போட ஒரு கூட்டம் உருவாகல. தமிழ்நாட்டில் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹேமந்த் சோரனுடைய இந்த உரையில் உள்ள சிறப்பு அப்படின்னு எனக்கு தெரிகிறது. எனக்கு முழு இந்தி உரை புரியலை. ஆங்கிலத்தில் சில பத்திரிகைகளில் மட்டும்தான் துண்டு துண்டாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு படித்தேன். இது வந்து இப்போ நாட்டில் நடந்து கொண்டிருப்பது, இந்த நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடி மக்கள், இஸ்லாமியர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், ஏழைகள், இவர்களுக்கு எதிராக ஒரு பார்ப்பன எதிர்ப்புரட்சி நடக்குது. அதற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்புரட்சின்னு கரெக்டா என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? எதிர்ப்புரட்சி என்பது இதுகாரும் ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் பெற்றிருக்கின்ற அரசியல், பொருளாதார, பண்பாட்டு உரிமைகள் அவை பறிக்கப்பட்டு மீண்டும் பழைய இருண்ட காலத்திற்கு, பார்ப்பன கொடுங்கோன்மைக்கு திரும்பக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அதுதான் இந்த நடவடிக்கை. இதற்கு நாங்கள் அச்சப்பட மாட்டோம் அப்படின்னு எதிர்த்து தெளிவாக குரல் எழுப்பியிருக்காரு. அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவர் வந்து இடி வந்து கைது பண்ணது, நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னா கவர்னர் மாளிகை ரிசைன் பண்ணி சம்பாய் சோரன் ஹேண்ட் ஓவர் பண்ணால் அங்கேயே அவர் அரெஸ்ட்டு கூட்டின்னு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து சம்பாய் சோரன் வந்து மெஜாரிட்டி இருக்குது, அங்கேயே ஓகேன்னு த்ரூ பண்ணிடணும். ஆனால் அதை ஒரு 2 நாள் ஆற போடுறாரு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் என்ற ரொம்ப டீசென்ட் ஜென்டில்மேன் அப்படின்ட்டு கருதப்படக்கூடியவர். அவர் தான் இந்த சதி வேலைக்கு வந்து பின்னால் இருந்ததாக அவர் சொல்றார். ஹேமந்த் சோரன் தமிழ்நாட்டு மக்கள் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட பங்களிப்புக்கு பெருமைப்படுறவங்க பெருமைப்படலாம், தலைகுனியவர்கள் தலைகுனியலாம். அப்போ சரின்னு இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதான் மெஜாரிட்டி இருக்குது, என்னத்துக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அவசியம் இல்லை. ஆனால் இவங்க ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு எம்எல்ஏன்ற முறையில் அவர் வந்து பேசுவதற்கு ரைட் இருக்குது. ஆனால் அவர் இடி பேசுவதற்கும் வாக்களிப்பதற்கும் உரிமை இருக்குது. ஆமாம், வாக்களிப்பதற்கும் உரிமை இருக்குது. அதை கேட்டால் இடி அதெல்லாம் முடியாதுன்றாங்களாம். இப்போ ஒரு எலெக்டட் எம்எல்ஏ, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து சட்டமன்றத்தில் பங்கேற்கிறதுக்கு இடி கிட்ட அனுமதி கேட்டு இடி அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டது. அப்புறமா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வந்து அதை எப்படி அனுமதிக்காமல் இப்படி இருக்க முடியும், அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்திருக்கிறாரு. அதை வந்து ஹேமந்த் சோரன் சொல்கிறாரு. இப்போ வந்து என்ன கவர்னர் மாளிகையில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க, இங்கே பேசுகிறதுக்கு, சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு இடிகிட்ட அனுமதி வாங்க வேண்டியிருக்கு, முடியாதுன்றாங்க. நாளைக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே புகுந்து, நாடாளுமன்றத்துக்குள்ளேயே புகுந்து கூட கைது செய்வார்கள். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன முக்கியம் அப்படின்னாக்கா, என்ன கைது பண்ண பிரச்சனை இல்லை, மொத்தமாக இங்கே வந்து எலக்டரல் டெமோக்ரஸி என்று சொல்லிக் கொள்ளப்படுவது என்ன யோக்கியதையில் இருக்கிறது என்பதை வந்து உடைச்சி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நமக்கு சம்பந்தம் உள்ளது. இப்போ கூட ஒரு நீதிபதி சொல்லியிருக்கார், செந்தில் பாலாஜி ஏன் பதவியில் நீடிக்கிறார், பல மத்திய மந்திரிகள் ஏன் நீடிக்கிறார்களோ அதற்காக தான் அவரும் நீடிக்கிறார். இதே மண்ணில் ஜெயலலிதா என்ற ஒரு முதல்வர் குன்காவால் தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போய் அப்புறம் பெயிலில் வந்து, அதுக்கப்புறம் குமாரசாமின்னு ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அப்புறம் குமாரசாமி அப்படின்னு முதல்வராகும் பொருட்டு அப்புறம் ஒரு வாட்டி முதல்வராகி, ஒரு ஆள் எத்தனை வாட்டி தான் முதல்வராகிறது, அப்படி முதல்வராகி குமாரசாமி வந்து 4-3-8 அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு முதல்வராக நீடித்து, அதுக்கப்புறமா அவர் என்ன இருந்தாலும் ஜெயிலுக்கு போகாது, செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சாகிற வரைக்கும் வச்சிருந்து சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பிறகு அபேட்டட் என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த நீதிபதிகளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் நடந்திருக்குது. அதனால்
எப்படி செந்தில் பாலாஜி எப்படி பதவியில் நீடிக்கிறாருன்னா ஒருவேளை இந்த நீதிபதிகளாக இருந்தாக்க அவர் சட்டமன்றத்தில் பேச அனுமதிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சுப்ரீம் கோர்ட் அதற்கு ஒரு நல்வாய்ப்பாக அனுமதித்திருக்கிறது. வேற சில நீதிபதிகள் இருந்தாக்க முடியாதுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது நேரடியா ஜனநாயகத்தை கையை பிடிச்சி முறுக்கி இந்த இப்போ நம் பெற்ற நீங்க சொல்ற மாதிரி வாக்குரிமை பெற்றிருக்கிறோம், இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறோம், பல்வேறு வகையான இப்போ காலில் செருப்பு போடுறதுல இருந்து தோளில் துண்டு போடுறது வரைக்கும், தெருவில் நடமாடுறது, இப்படி பல்வேறு உரிமைகள் கட்டம் கட்டமாக முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பவும் பெரும்பான்மை மக்கள் அந்த நிலைமையில தான் இருக்காங்கனாலும் ஓரளவு உரிமை பெற்றிருக்கிற இதை பின்னோக்கி நகர்த்துவது அப்படிங்கிற வேலை நடக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட விவகாரத்திலே கூட என் மீது ஒரு காழ்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு. நான் கார் பயன்படுத்துகிறேன், விமானத்தில் போகிறேன், கார் பயன்படுத்துகிறேன், BMW காரில் நான் போகிறேன், விமானத்தில் நான் போகிறேன், இது எல்லாம் அவர்களுக்கு பார்க்க சகிக்கவில்லை. அதை கண்டு காழ்ப்புறுகிறார்கள். இந்த எட்டரை ஏக்கருக்காக என்னை கைது பண்ணேன்னு சொல்கிறவங்க அது ரீசன் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட் கார்டு ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வரும். அதை கார்டுன்னு சொல்லிக்கலாம். சுதீர் சௌத்ரி என்ற ஆஜித்தக் எடிட்டருடைய அந்த நியூஸ் கிளிப் பார்த்தேன். அவர் சும்மா ஒரு காரில் ஏறி போகிறாருங்க, அதை ரவுண்டு போட்டு அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் காரில் போனால் என்ன, எல்லா காரில் போகிறாங்க. இருந்தாலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் காரில் போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இது எதை நினைவுபடுத்தியதுன்னாக்கா 2Gயின் போது இந்த தொலைக்காட்சிகள்லாம் ஆராசா அப்படி போனாருன்னா அவரை ரவுண்ட் பண்ணி அப்படியே அதை காட்டுறது. அந்த சுதீர் சௌத்ரியோடைய பேச்சு இருக்கு இல்லையா, அப்பட்டமான பார்ப்பன கொழுப்பேறிய பேச்சு. அது மாதிரி பேசிட்டு நான் பொதுவாக செருப்படி கிடைச்ச உடனே பின்வாங்கி நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை. அப்போது இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பாருங்களேன், ஒரு பழங்குடியாக இருந்துட்டு காரில் போகிறான், பழங்குடியாக இருந்துட்டு பிளேனில் போகிறான். அப்போ என்னவா இருந்தால் போகலாம், என்னவா இருந்தால் போகலாம், அதுதானே அவங்க சொல்ல வராங்க. நீ எல்லாம் இதுக்கு தகுதியானவா இல்லை. இது திரும்ப திரும்ப நம்ம 1000 முறை பேசினாலும் அதே தான் ஞாபகம் வருது. காமராஜர் ஆட்சி, ராஜாஜி ஆட்சி, பெரிய மனிதர்கள் ஆட்சி, வாண்டையார் மூப்பனார் ஆட்சி, அது ஓகே. சலூன் கடைக்காரன், சைக்கிள் கடைக்காரன், திமுககாரன், கம்யூனிஸ்ட்காரன் வந்தாக்க நாடு உருப்படாது. அவன் திருட தானே செய்வான். பெரிய மனுஷங்க திருட மாட்டாங்க. பெரிய மனுஷங்க காரில் வருவாங்க, தீ வச்சு கொளுத்த மாட்டாங்க அப்படின்னு தீர்ப்பு. இதெல்லாம் வந்திருக்குது. இங்கே என்ன விதமான சாதிய காழ்ப்பு வெளிப்பட்டதோ அதே சாதிய காழ்ப்பினுடைய இன்னொரு வடிவத்தை தான் இப்போ இன்னைக்கு ஹேமந்த் சோரன் விஷயத்தில் இவர்கள் பேசுவதிலும் பார்க்குறோம். அந்த ஆஜ்தக்கினுடைய எடிட்டர் சுதீர் சௌத்ரி அது மாதிரி பேசுகிறான்றது மட்டும் இல்லை, இந்த பார்வை, இந்த அணுகுமுறை இந்த ஆட்சிக்கு, அதிகாரத்தில் இருக்கின்ற அனைவருக்கும், இந்த அதிகாரத்தை ஆதரிக்கின்ற அனைவருக்கும் அந்த காழ்ப்பும் வெறுப்பும் இருக்குது. அதிலிருந்து தான் நமக்கு வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சது, மஞ்சப்பையோடு வந்தார், திருட்டுறையில் ஏறினார், ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர், இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. உலகிலேயே பெரிய பணக்காரராக அதானி ஆவது தொடர்பாக எந்த காழ்ப்போ கோபமோ வருத்தமோ இல்லை, உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரராக அதானி இருக்கலாம், 2வது 3வதா. ஆனால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் இவங்க தான். இது உலகத்துக்குள்ளதான் ஆசையா இருக்குன்றது கூட இந்த முண்டங்களுக்கு தெரியாது. இது ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு மாதிரியான கணக்கு. ஆமா, அது மாதிரி அப்புறம் 1,76,000 கோடி இன்ன பிற இதெல்லாம் என்ன ரகத்தை சேர்ந்தவையோ அதே ரகத்தை சேர்ந்த பேச்சு தான். டைரக்டர் ரஞ்சித்துக்கும் அவர் சினிமா எடுக்கிறாரு அப்படின்னு ஆடி கார் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்தணன்கிற ஒரு நபர் அவர் குமுதம் பத்திரிகையில எழுதியிருந்தார். குமுதத்துல அந்தணன் கரெக்டா இருக்கு. இப்போ இந்த காழ்ப்பு இருக்குல்ல, இப்போ இந்த காழ்ப்பை ஒரு பக்கம் நீங்க டிஃபென்ஸுக்கு பயன்படுத்திங்க, எஸ் இட் இஸ் தேர். ஆனா நீங்க ஊழலே பண்ணலையா? இது இருக்கு, சாதி காழ்ப்பு இருக்குதா? இருக்குது. பார்ப்பனியம் இருக்குதா? இருக்குது. ஆனா அதன் பொருள் நீங்கள் ஒரு சாதிக்கு பின்னால, ஒரு அடையாளத்துக்கு பின்னால ஒளிந்து கொள்வீர்களா? ஊழல் நடக்கவே இல்லையா? நீங்கள் நியாயஸ்தர்களா? நீங்கள் இந்த உத்தமர்களா? இந்த வார்த்தைகள்லாம் கூட வருது. எல்லாருமே அயோக்கியர்கள். அதனாலதான் இடி அவங்கள துரத்துது. இது எவ்வளவு வாட்டி பேசியாச்சு. இப்போ இதெல்லாம் கேட்பவர்களுக்கு ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவரை கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னாக்கா அது எவ்வளோ பெரிய இமாலய ஊழலாக இருக்கணும், எவ்வளோ பெரிய சீரியஸான, எத்தனை லட்சம் கோடி ஊழலில் ஹேமந்த் சோரன் ஈடுபட்டார் அப்படின்னு பொதுவாக தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்கிறார் இல்லையா, 8 ஏக்கர் நிலம் என் பேரில் இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கடா, நீங்கள் ப்ரூவ் பண்ண, நான் அரசியலை விட்டு போயிடுறேன், இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிடுறேன்லாம் சொல்லியிருக்காரு. கேஸ் என்ன அப்படின்னா, அந்த 8 ஏக்கர் நிலம் அது 7 கோடிக்கு வாங்கினதாக கணக்கு. ஆனால் அதனுடைய சந்தை மதிப்பு 20 கோடி ரூபாய். இது பினாமி பேரில் அவர் வாங்கிட்டாரு. இது அவர் பேர்லேயே வாங்கல. இதாங்க கேஸு. 8 ஏக்கர், வெறும் 8 ஏக்கர் நிலம். இது உண்மையா பொய்யா அவர் சொல்றாரு, சேலஞ்ச் பண்றாரு அவர். அது இருக்கட்டும்.
அவர்களுடைய கூற்று, எதிர்த்தரப்பின் கூற்றுக்காக அது உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். இது இப்போ இதுக்கு ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி உள்ள கொண்டு போய் உடனே இது மாதிரி செய்ய வேண்டிய தேவை இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்த நாட்டில் உள்ள மக்கள், பத்திரிகை படிக்கிறவங்க, கொஞ்சமாவது அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதே நாட்டில் அதானியினுடைய சொத்து எப்படி இந்த குறிப்பிட்ட இந்த ஆண்டுகளுக்குள்ள எவ்வளோ உயர்ந்திருக்குது அப்படின்றது தெரியும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மோடி இன்னைக்கு இங்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அது எவ்வளவுக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்ற கதையெல்லாம் இருக்கட்டும். 2014 நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்? 8 ஏக்கர் பற்றி. மோடி அதானிக்கு 15,946 ஏக்கர். இதில் அந்த 8 ஏக்கர் அதிகமானது தான். எது பெருசு எது சின்னது குமாரசாமி தான் கேட்கணும். 15,946 ஏக்கர் ஸ்பெஷல் எக்கனாமிக் உரிய சந்தை மதிப்பில் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அது அதனுடைய விலை குறைந்தபட்சம் ₹1 சதுர மீட்டர், சதுர அடி இல்லை, மீட்டர்னா கிட்டத்தட்ட 10 சதுர அடி வரும். ₹1 அதிகபட்சம் ₹32 ரேட்டு. இது எங்கேயாவது வாங்க முடியுமா? கிராமத்தில் கூட வாங்க முடியுமா நீங்கள்? அந்த மாதிரி 15,946 ஏக்கர் அதானிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாரு? திருவாளர் மோடி கொடுத்துருக்காரு. ஸோ அதன்படி ஈடியோ இது சந்தை மதிப்பை விட குறைவான மதிப்பிற்கு இதை அதானிக்கு கொடுத்திருக்கிறார். அது வணிகம், வியாபாரம் இதெல்லாம் சொன்னாலும் இதுக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஈடி இந்தியாவின் பிரதமரே விட்டு வைக்காது. ஏன்னா அது தன்னிச்சையான அமைப்பு, அவர் வீட்டு வாசலை தட்டும் அப்படின்னு கனவு காணலாம் நீங்க. இல்லை, அதே குஜராத்தில் அதே நரேந்திர மோடி டாட்டாவுக்கு 1110 ஏக்கர் கொடுத்துருக்காரு. அது ஸ்கொயர் மீட்டர் ₹900. அதுக்கு வேலை ₹900. அதுக்கு பிறகு வேற டிசிஎஸ்க்கு கொடுத்துருக்காரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஃபோர்டுக்கு கொடுத்துருக்காரு, அது 1100. அதானிக்கு ₹1 ₹32 ரேட்டு. இப்போ இது அதானிக்கு கொடுத்தது இது ஒன்று மட்டும்தான். இன்னைக்கு தேதிக்கு 7 விமான நிலையங்கள், 13 துறைமுகங்கள் இன்னைக்கு தேதிக்கு அதானிக்கு 8 ஏக்கருக்குள்ள வந்துடும். ஆமாம், எழுதி கொடுத்துருக்கிறாரு. கோல் மைன்ஸ் கணக்கு வழக்கே கிடையாது. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் அந்த மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் எழுதி கொடுத்தாங்க. பழங்குடிகளுடைய வாழ்நிலை, அவர்களுடைய நிலம், காலமாக காத்து வைத்திருந்த நிலங்கள், அந்த நிலம் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்ற பிரச்சனையை ஹேமந்த் சோரன் எழுப்பி இருக்கிறார் என்பதும் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட்லேருந்து கொடுக்க முடியாது. சத்தீஸ்கரில் அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு பிளாக்கில், அந்த பிளாக்கில் கொடுக்கப்பட்ட நிலம், அந்த பிளாக்குன்னு நான் சொல்லும்போது ஒரு விசேஷமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்குது. இந்த இப்போ நம்ம பழங்குடி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன முக்கியம்னாக்கா, இந்த மத்திய இந்தியாவை சேர்ந்த பழங்குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த நாட்டினுடைய பூர்வகுடிகள். மிச்சம் எல்லாரும் வந்தேரிகள். அந்த ஜெய்பால் சிங் முண்டா என்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பேசும்போது அந்நியர்களை வெளியேற்றணும்னு பேசுகிறீங்க. நியாயமாக நாங்கள் தான் பேசுகிறோம், நீங்கள் எல்லாருமே அந்நியர்கள், நாங்கள் தான் இந்த மண்ணுக்கு சிந்துவெளி நாகரிகத்தின் வழி வந்தவர்கள், நாங்கள் தான் பூர்வகுடிகள் அப்படின்னு அவர் பேசுவார். அந்த மக்களுக்கு கான்ஸ்டியூஷனுடைய 5th ஷெட்யூல் கொடுத்துருக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு அப்படின்னா, இப்போ காஷ்மீருக்கு சொல்கிறாங்கல்ல 370 எடுத்துட்டோம், வெற்றின்றாங்கல்ல. 370 ஏதோ காஷ்மீருக்கு எடுத்துட்டோம், அதனால முஸ்லீம்களை நமக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ இவன் நேற்று வரைக்கும் நிலம் வாங்க முடியாமல் இருந்த மாதிரியும் இப்போ வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், காஷ்மீர்ல இருக்கிற அந்த மக்களுடைய பிரச்சனை நம்ம பிரச்சனை. அவருடைய சிறப்பு உரிமை ரத்து செய்யப்பட்டது. நமக்கு ஒன்று கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறது இல்லை, அவனுக்கு ஆமாம், அவனுக்கு 2 கண்ணும் போகணும், அதில் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி காஷ்மீர் வெற்றி அப்படின்றாங்க. இப்போ காஷ்மீரை காட்டிலும் அதிகமாக 5th ஷெட்யூல் கீழே இந்த பழங்குடி மக்களுக்கு வாக்குறுதி தரப்பட்டது. இந்த பழங்குடி மக்களை இந்தியாவோடு இணைத்து கொள்வதற்கு, அவங்க இந்தியாவிலலாம் இல்லை, எந்த சமஸ்தானத்திலையும் இல்லை, அவை தனியாக அந்த மக்களுடைய வாழ்விடங்களாக இருந்தன இந்த காடுகள்லாம். அப்போது உங்களுடைய மரபுகளை மதிக்கிறோம், உங்களுடைய இந்த காட்டின் மீது உங்களுக்கு இருக்கின்ற உரிமையை மதிக்கிறோம், உங்கள் பழக்க வழக்கங்களை மதிக்கிறோம், உங்களுடைய சிவில் நிர்வாக முறைகளை மதிக்கிறோம். அதனால் எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்ன சட்டம் போட்டாலும் உங்களுடைய கிராம சபாவில் அப்ரூவ் ஆனாதான் அது செல்லும். இதெல்லாம் 5th ஷெட்யூலில் சொல்லியிருக்கிறது. இவை அனைத்தையும் ரத்து செய்கின்ற சட்டத்தை மோடி அரசு நிறைவேற்றியிருக்குது இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டு அப்படின்றது அதுதான், வைல்ட் லைஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டு அப்படின்றது அதுதான், மணிப்பூரில் நடக்கிற அயோக்கியத்தனம் அதுதான்.
மெய்த்தி பழங்குடிகளே இல்லாத மக்களை பழங்குடிகள் என்று அவங்கள மாற்றி, அதனால் அவங்க வந்து குக்கி மக்கள் வாழ இருக்கிற இடத்துல நிலம் வாங்கலாம், அதன் மூலம் கார்ப்பரேட்டுகள் நிலத்தை ஆக்கிரமிக்கலாம் என்பதற்கான வழி இந்த ஃபாரஸ்ட் பில்லில் வந்து அவங்க அந்த ஆக்டில் கொண்டு வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மயமாக்குவதற்கானது. இந்த ஹனன் மொல்லான்னு சிபிஎம் ஆல் இண்டியா கிசான் சபா தலைவர் அவருடைய கருத்துப்படி சமீப காலத்தில் மட்டும் 90,000 ஏக்கர் காடுகள் கார்ப்பரேட்டுகளின் கைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்குது அப்படின்றது அவருடைய விளக்கம். சரி, இப்போ இந்த அதானி கதையை சொன்னால் இன்னும் சொல்லிட்டு போகலாம். இன்னும் வங்கியில் கொடுத்தது, கண்ணில் கொடுத்தது, அப்புறம் ஹிண்டன்பர்கு, இப்படி நீளம். நம்ம கேஜ்ரிவால் கணக்குப்படி இவர் 8 ஏக்கர் தானே வாங்கினார். 277 எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கிறார்கள். மொத்த செலவு 6,000 கோடி ரூபாய் அப்படின்னு கேஜ்ரிவால் இது வந்து 2022 செப்டம்பரில் சொல்லியிருக்காரு அவர். அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா அசம்பிளியே வாங்கிட்டாங்க. அஜித் பவார் வாங்கியிருக்கிறது ஒன்று, ஆட்சியை வாங்கியிருக்காங்க. ஆமாம், ஏக்நாத் ஷிண்டே வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் தனியாக அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வேற உதிரியா சில்லறையா என்ன வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து எதுவும் கிடையாது. அப்புறம் நம்ம புகழ்பெற்ற ராமர் கோயில், ராமர் கோயிலுக்கு 70 ஏக்கர் நிலம் அரசாங்கம் கொடுத்துருக்குது. இவனுங்க 70 ஏக்கர் வாங்கினாங்க. இல்லாமல் 3000 கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து பணம். அது பணம் வாங்குறத பற்றி பிஎம்எல்ஏல ஒன்றும் அதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. அது எல்லாம் வந்து குழந்தை ராமர் பேரில் இருக்குது. இந்த குழந்தை ராமருக்கு என்ன வயசுன்னா இப்போ 5 வயசுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ராம் லல்லா 1949. ஆமாம், நீங்கள் கணக்கு பண்ணுங்க. 49ல் ராமர் வந்து உடைச்சிட்டு வர்றாரு. அப்போ ஒரு கை குழந்தை. கோயில் திறக்கிறது எப்போ? 2023-4. சரி, 5 வயசுன்னே வச்சுக்குவோம். அப்போது அவர் மைனரு, நாங்கள் தான் கார்டியன்றானுங்க. இப்போ அவர் எப்போ மேஜர் ஆவார்? இந்த 70 140 ஏக்கர் 3000 கோடி ரூபா பணம் இதெல்லாம் அவர் பேருக்கு மாற்றிடுவீங்களான்னு சொல்லி கேரவன் ஜேர்னலிஸ்ட் சாகர் வந்து எழுதியிருக்கிறார். அப்போது இந்த அயோக்கியத்தனங்களுக்கு என்ன விளக்கம் என்றால் அதுக்கு எந்த விளக்கமும் கிடையாது. அப்போ இந்த கேஸ் எல்லாத்தையும் இன்னும் எண்ணற்றது இருக்குது. இப்போ பிஎம் கேர்ஸு இதோட மிகப்பெரிய ஸ்கேம் ஏதாவது இருக்கா? கணக்கு காட்ட முடியாது. அப்புறம் எலக்ட்ரல் பாண்டு, அதுக்கு பேர் எலக்ட்ரல் பாண்டுன்னு வச்சிருக்கிறதே அயோக்கியத்தனம். எலெக்ஷனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கட்சிக்கு கொடுக்குற பணம் அது. அது கள்ளத்தனமாக கொடுக்கலாம், கார்பரேட்டுகள் தங்களுக்கு வேண்டியதை முடிச்சுக்கலாம். அதில் கண்டிஷன் எதுவும் இருக்கா? ஃபண்டு வேண்டிய எலெக்ஷனுக்கு தான் செலவு பண்ணுண்டு அப்படிலாம் கிடையாது. அப்போது அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ரொம்ப ஆழமாக விசாரிச்சுட்டு இருக்குது அதுன்றதுனால அது லேட் ஆகுது. அப்போது இது எதுவும் இந்த பார்வையில் வராது. 8 ஏக்கர் தான் வரும் என்று சொன்னால் ஹேமந்த் சோரன் எழுப்புகின்ற கேள்விகள் நியாயமா இல்லையா? ஓகே, அது மக்கள் பார்வைக்கே விட்டும் நியாயமாக இருக்கக்கூடும் தான் எனக்கு தோணுது. ஆனால் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதானியிலேருந்து டாட்டாலேருந்து மோடி அரசாங்கம் ஃப்ரம் த பிகினிங். அவர் வேற ஒரு மொழியில் சொல்லியிருக்காரு. அவங்க மயிரை கூட நீங்கள் பிடுங்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். அவர் என்ன கேட்குறாரு, என்ன வந்து கேட்குறீங்களே, இந்த நாட்டில் உங்களுடைய சகாக்கள் அவங்க வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஏமாற்றிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருக்காங்க, ஃப்ரீ பாஸு, அவங்களோட மயிரை கூட நீங்கள் பிடுங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இது வந்து ஒரு கவுண்டருக்கு ஓகே, நீங்கள் சமரசம் பண்ணிக்கலையா, நீங்கள் ஊழல் பண்ணலையா, நீங்கள் வந்து உங்கள் கூட இருந்த துரோகிகள் அவங்க தான் அவங்கள காட்டி கொடுத்துட்டாங்க. இல்லை, அவர் கேட்ட கேள்விக்கு மோடி பதில் சொல்லனாலும் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லணும். ஹிண்டன்பர்க் ஊழல் உலகமே காரி துப்புனது. சர்வதேச நிதி நிறுவனங்கள், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸு எல்லாரும் காரி துப்பிட்டானுங்க, ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் ஒரு கேஸை போட்டாங்க. அதுக்குன்னே ஒரு செபி இருக்குதே, அவங்க என்ன விசாரிச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரி வெளிநாட்டில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்து கொண்டு இதில் முதலீடு செய்து ஏமாத்திருக்காரு, அவர் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காரு. இதை வந்து ஏன் செபி விசாரிக்கலை? அதுக்கு முன்னால் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐ அதில் வந்து இவர் மேலே கேஸ் இருக்குது, இவருடைய சகோதரர்கள் மேலே கேஸ் இருக்குது, வினோத் அதானி மேலே கேஸ் இருக்குது. இத்தனையும் இருந்து ஏன் விசாரிக்கலை? இதெல்லாம் சொல்லி கேஸை போட்டு விசாரித்து உடனே சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு குழு போட்டாங்க. குழு போட்டு அந்த குழு விசாரித்தது. குழு விசாரிச்சுட்டு என்ன சொன்னுச்சுன்னா, செபி எதுவும் தப்பு பண்ணல, உச்சநீதிமன்றமும் தப்பு பண்ணல, ஏங்க தப்பு பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பு என்று எதை சொல்லுகிறீர்களோ அது தப்பு அல்ல என்று சட்டம் திருத்தப்பட்டு விட்டது. அதுதான் நேற்றைய தப்பு. 2018 திருத்தப்பட்டு விட்டது, தவறு அல்லன்னு. அவ்வாறு இருக்கும்போது நீங்கள் எப்படி செபியை குற்றம் சொல்ல முடியும்? நீங்க அது முந்தா நாள் வந்து சொல்லியிருக்கணும். ஆமா, 2017 நீங்க கேட்டிருக்கணும். 18 திருத்தியாச்சு சட்டத்தை. இப்ப இதுல இருந்து தெரிய வருவது என்னன்னு சொல்லுங்க. இப்ப அதாவது
அதை அழகாக அவர் சொல்லியிருக்காரு. இல்லீகல் லீகல்னு சேர்த்து சொல்லியிருக்காருல்ல அவர். சட்டவிரோதமான காரியங்களை சட்டப்பூர்வமாக செய்கிறார்கள். அதுதான் இப்போ நான் சொன்னது. அதானி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அதனால் தப்பு நடக்கல, ஒரு படி மேலே போய் அவங்க மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ஹிண்டன்பர்க் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இதுக்கே நிறைய வரலாற்றில் பேரலல்ஸ் இருக்குதுங்க. காகப்பட்டருக்கு வந்து சத்ரபதி சிவாஜி பணம் கொடுத்து சத்திரிய பட்டத்தை விலைக்கு வாங்கினாரு அப்படின்னு. ஒருவேளை ஒரு விஏஓ காசு வாங்கிட்டு ஜாதி சான்றிதழ் கொடுத்தாக்க அவர் சிக்க மாட்டாரா? ஆமா, லஞ்சம் வாங்கினாரு. சட்டப்படி தப்பா இல்லையா? விஏஓ செஞ்சாக்கா அது சட்டப்படி தப்பு. காகப்பட்டர் செஞ்சது சட்டப்படி ரைட்டா தப்பா? சாஸ்திரப்படி பிராமணருக்கு இந்த காரியங்களை செய்து விட்டால் அது வந்து லீகல் ஆயிடுது. அதுக்கு பேர் பரிகாரம். ஹேமந்த் சோரன் செஞ்சாக்க அல்லது செந்தில் பாலாஜி செஞ்சா அது லஞ்சம், ஊழல். அதுக்கு பேர் பரிகாரம். இது வந்து நான் காகப்பட்டரை மட்டும் சொல்லலை, நீங்கள் எல்லா சாத்திரங்களையும் எடுத்து பார்த்தால் எடுத்து பாருங்க, இன்னது செஞ்சாக்கா அதுக்கு பரிகாரம். பார்ப்பனருக்கு 10 பசுமாடை கொடு, இவ்வளோ பவுனை கொடு, இவ்வளோ நிலத்தை கொடு, செஞ்சாக்கா அந்த பாவம் வந்து சரி. அப்படி இருக்கா இல்லையா? அப்போ இந்த பிராமணர்கள் கொலையை செய்தாலும் வன்புணர்ச்சி செய்தாலும் கூட பரிகாரம் இருக்குது. ஆமா, பசுவை கொடுத்து முடிய குடுமையை கத்தரிச்சு அனுப்பிட்டாங்க, அது பரிகாரம். அப்போ அது வந்து லெஜிட்டிமேட், அது சட்டபூர்வமானது, இது சட்டவிரோதமானது. அப்போ பிரச்சனை என்னன்னு அன்றிலிருந்து இன்று வரை நடக்கிறது என்னன்னு கேட்டால், சட்டத்தை திருத்தியாச்சு. பிஎம்எல்ஏ ரூல்ஸை திருத்தம் கொண்டு வந்துட்டதுனால இது தப்பு இல்லை, செபி மேலே தவறு கிடையாது. இந்த வெளிநாட்டில் வரியில்லா சொர்க்கங்களில் பணம் போடுவது, அல்டிமேட் பெனிஃபிஷியரி யாரு என்பதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லைன்னு சட்டத்தை மாற்றின பிறகு அதானி செய்தது தவறு இல்லை அப்படின்னு சரியாயிடுச்சு. அதனால தான் இல்லெஜிட்டிமேட் எல்லாத்தையுமே அவர்கள் லீகலாக மாற்றுகிறார்கள். அப்போ நீங்கள் செய்கிறது சட்டவிரோதமானது, அவர்கள் செய்வது எப்பொழுதுமே சட்டபூர்வமானது அப்படின்றதன் மேலே தான் இந்த வண்டி ஓடிட்டு இருக்குது. ஓகே, சட்டப்பூர்வமானது சட்டப்பூர்வம் அல்லாததுங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தர்க்கம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த அரசியலில் வந்திருக்கிறீங்க. இவர் ஹேமந்த் சோரன் சொல்லும் பொழுது நாங்கள் வெறும் அதிகாரத்திற்காக வந்தவர்கள் அல்ல, ஜார்க்கண்டின் சுயமரியாதையின் பொருட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பக்கம் வந்து நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக சொல்லும்போது நீங்கள் ஃபாசிசத்தை எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ளீனாக இருக்கணும்ல. என்னுடைய கவலையெல்லாம் ஃபாசிசத்தை எதிர்க்கிற அந்த போட்டியில், இந்த சண்டையில் நீங்கள் க்ளீனாக இல்லாததுனால நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அதனால் அக்கறையோடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார். அவரை பற்றி நம்ம திரும்ப பேசிகிட்டு இருக்கோம், அவர் மேலே கோபப்படுவது. ஆனால் யூ ஷுட் பி க்ளீன், யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? பழைய ஆவணங்கள்லாம் எடுத்து பாருங்கள், பல டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கள், பழைய செய்திகள் எடுத்து பாருங்கள்லாம் சொல்கிறாரு. அதே தான் ஹேமந்த் சோரனுக்கு. இப்போ ஹேமந்த் சோரன் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றால் ஏன் இதெல்லாம் வரப்போகுது? நீங்கள் இப்படியான பினாமி இந்த மாதிரியான லிங்க்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப க்ளீனாக பரிசுத்தவானாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. பரிசுத்தவானாக இருந்திருந்தால் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. இப்போ இது ஒரு காம்ப்ரமைஸ் தான். இந்த பவருக்கு வந்திருக்கிறது எல்லாருக்குமே, அது ஹேமந்த் சோரனுக்கோ திராவிட இயக்கத்துக்கோ கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கோ எல்லாருக்குமே அது ஒரு காம்ப்ரமைஸ் தான். காம்ப்ரமைஸ் இல்லாத ஒன்று கிடையாது. இப்போ சிவாஜி கதையை தானே பேசணும், சத்ரபதி சிவாஜி கதையை. சிவாஜி அவருடைய போர்த்திறனால் வெற்றி கொண்டார். ஆனால் அவருக்கு வந்து மன்னர் என்ற தகுதி, சத்திரிய பட்டம் வந்து கிடைக்கல. நீ சத்திரியன் இல்லை அப்படின்னாக்கா இந்த சொசைட்டியே உன்னை மன்னனாக அங்கீகரிக்காது. இந்த சொசைட்டி அங்கீகரிக்காது மட்டும் இல்லை, அண்டை நாடுகளும் பல அவங்களும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ ஜெயிச்சதுனால என்ன பயன்? காகப்பற்ற வெட்டி போட்டுடலாம், அல்லது பார்ப்பனர்கள் 10 பேரை வெட்டி போட்டுடலாம். பட் அது வந்து இந்த சத்திரிய பட்டத்தை வழங்காது. சத்திரிய பட்டத்தை எது வழங்கணும்னா துட்டு தான் வழங்கும். அதை கொடுத்து அப்பா வாங்க வேண்டி இருக்குது. அதே அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தில் வேற ஒரு கேரக்டருக்கு சிவாஜி பதில் சொல்வது போல, ஆமாம் இது காம்ப்ரமைஸ் தான், இன்னென்ன காரணங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அந்த காம்ப்ரமைஸ் வந்து அண்ணாவினுடைய அரசியல் வாழ்க்கையிலும் வருது. கூட்டணி வைத்து தானே ஜெயித்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஆமாம், கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சாங்க. இன்னொரு பொருள் நீங்கள் ஜெயிச்சிருக்க கூடாது. ஆமாம், தனியார் நிலையில் நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். நாங்கள் எப்படி வேணா போவோம். இப்போ நீங்கள் திரும்ப கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வைத்தார்ல, நீ ஏன்டா கலைஞரோட கூட்டணி வைத்த? நீ தான் இந்துத்துவம் சனாதனம் தான் என் உயிர் கொள்கை, வெங்காய கொள்கை. நீ தான் 4 பாயிண்ட் கொள்கையும் விட்டு கொடுத்துட்டு குறைந்தபட்ச திட்டத்தை ஒத்துக்கிட்டு
எதுக்கு நீ திராவிட சூத்திர கட்சியோட கூட்டணி வைக்கிற? உனக்கு அதிகாரம் வேண்டான்னு போக வேண்டியதானே யோக்கியம். அவன் அப்படி பேசுறது இல்லை. உனக்கு கொள்கை இருக்குல்ல. இந்த காலகட்டத்தின் தேவைன்னு நான் சொல்கிறேன். ஹேமந்த் சோரனுக்காக சொல்லலை, நான் இல்லை இன்னொரு கேஸுக்காக சொல்லலை. காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு பேசுகிறவங்க பைத்தியம்னு சொல்லலாம், இல்லை அயோக்கியர்கள்னு சொல்லலாம். ஆன் காம்ப்ரமைஸ்ன்னு தனியாக லெனினுடைய கட்டுரைகள் இருக்குது. போல்ஷிக் கட்சிக்குள்ளேயும் இந்த மாதிரி கொஞ்சம் பைத்தியங்கள் இருந்தாங்க. புரட்சி 1917 வெற்றி பெற்ற பிறகு உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்குது. ஜெர்மனியை ஜெயிக்க முடியாது கெய்சர் வில்லியம் என்பது நிலைமை. அப்போ இவங்க புரட்சியினுடைய முழக்கமே ரொட்டி சமாதானம், ரொட்டி நிலம் சமாதானம். சரியா? சூழல்ல மீண்டது. அப்ப சமாதானம்ன்றது முக்கியம். சமாதானம்னாக்கா அவன் அடிச்சுட்டு இருக்கிறான், சமாதானம் நிறுத்திடுவானா? அப்ப சமாதானம்னா எனக்கு நாட்டை கொடு, இவ்வளவு பகுதி எனக்கு கொடு அப்படின்னு கேட்க அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கிற பெரும்பான்மை அவங்க அதெல்லாம் கொடுக்க கூடாது. அது எப்படி கொடுக்கலாம்? அது காலகாலத்துக்கும் நம்ம துரோகிகள் என்று வரலாறு நம்மை தூற்றும். ஒரு பாதி நிலத்தை கொடுத்துட்டாங்க, அதுக்கு உணர்ச்சி பூர்வமெல்லாம் சொல்கிறாங்க. செஞ்சதுக்கத்தில் நின்று எதிரி நம்மளை சுட்டு தள்ளட்டும், கௌரவமாக நம்ம சாகலாம், இப்படி டயலாகெல்லாம் பேசுகிறாங்க. ட்ராட்ஸ்கின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சுவாரஸ்யமாக ஒன்று சொல்கிறாரு. அவங்க சமாதானம் கிடையாது போருதான்றாங்க, இவர் சமாதானம் வேணும் விட்டு கொடுக்கலான்றாரு லெனின். ட்ராட்ஸ்கி போரும் வேண்டாம் சமாதானமும் வேண்டாம் அப்படின்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. இந்த சொற்களுக்கு அர்த்தமே கிடையாது, வெறும் சவுண்டுன்னு. அதை இந்த காலத்துக்கு பொருத்தி சொல்கிறதுனாக்கா இந்தியா கூட்டணியும் ஆதரிக்க முடியாது, பிஜேபியும் ஆதரிக்க முடியாது, ஆனால் நமக்கு ஜனநாயகம் வேணும்னு பேசுறதுக்கு இல்லையா? அது ட்ராட்ஸ்கியின் வாரிசுகள்னு சொல்லலாம். அவங்க என்ன சத்தம் தான் வருது. ஆமாம், அர்த்தம் வரல, அர்த்தம் வராது, சத்தம் தான் வரும். அதனால இந்த காம்ப்ரமைஸ் இல்லைன்னா லெனினுடைய இப்போ சொல்றது இது ரஷ்யாவின் ஒரு பகுதியை கொடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். மிச்ச பகுதியில் கொடுத்துட்டு மிச்ச பகுதியில் நம்ம சோசியலிஸ்ட்டை கட்டுவோம்னு சொல்கிறேன். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தத்தையும் கொடுத்துடலான்றாங்க அவனுக்கு. இன்றைய கான்டெக்ஸ்டுக்கு அதை பொறுத்து பார்க்கலாம். ஆமாம், எல்லோருக்கும் உடன்பாடு என்னன்னா நம்ம ஜெர்மனி ஜெயிக்க முடியாத போர். இப்போ இன்னைக்கு ஒப்பிட்டாக்கா அவர் ஊழல், இவர் நேற்றுக்கு அவனோட கூட்டணி சேர்ந்தவன், இவன் வேற ஏதாவது சொட்டை நொல்ல ஏதாவது ஒன்று, இவங்கள வச்சுட்டு பண்ணுறீங்க. சரி இப்போ நீங்கள் பண்ணுங்க. இல்லை எங்களால் இப்போ முடியாது, இப்போ என்ன செய்யணுன்ற பண்ணி எதுவும் செய்ய வேணாம், மொத்தமும் போகட்டும் அப்படின்றது தான். அதனால் காம்ப்ரமைஸ் இல்லாதது ஒன்று கிடையாது. ஹேமந்த் சோரன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லலாம். இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்குள்ளே இப்போ இவ்வளோ ஒன்று பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே தூயவர்களாக இருக்கணும், தூயவர்களாக இருக்கணுன்றது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவன் எலக்ட்ரல் பாண்டில் எல்லா பணத்தையும் வாங்கிக்குவான், பிஎம் கேர்ஸில் எல்லா பணத்தையும் வாங்கிக்குவான், அதானி பேரில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும். பரிகாரமே அதானே. இப்போ பரிகாரன்றது எலக்ட்ரல் பாண்டு தான் பரிகாரம். முன்ன காகப்பட்டருக்கு கொடுத்த மாதிரி அது அங்கே கொடுத்துட்டா பரிகாரம். ஹேமந்த் சோரனுக்கு செந்தில் பாலாஜி கொடுத்தா ஊழல். அதான் இப்போ விளக்கம். அது நீங்கள் சுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள். பிஜேபியை ஆளட்டும் அப்படின்றது தான் இவங்க சொல்கிறது. ஓகே ரைட். பிஜேபியை ஆளட்டும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கேட்குறாரு? எலக்ட்ரல் ஃபீல்டில் இருந்து ஒதுங்கிக்கங்க. இல்லை அதான் அவர் சொல்கிறாரு, நாம் பெற்ற உரிமைகள் இதெல்லாம் பறிபோகிற காலம். பட்டியல் சாதியினர், பழங்குடிகள், சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் எல்லோரும் ஆபத்தில் இருக்கிறார்கள். எங்கள் மீது நீங்கள் அடக்குமுறை செலுத்தியதால் நாங்கள் துவண்டு விடவில்லை, அடிபணிய மாட்டோம். எங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றில் உங்களுக்கு விடுதலை உணர்வு என்ற ஒன்று வருவதற்கு முன்பே எங்களுடைய முன்னோர்கள் விடுதலைக்காக போராடியவர்கள். ஐ திங்க் அவர் பிஸ்ஸா பிறர் சொல்றார், நீங்கள் சமவெளியில் அந்த பிரிட்டிஷாரோடு அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து கொண்டு சம்பத்தி பொருட்களை திரட்டுவதற்கான வேலையில் இருந்தீர்கள். ஆகவே எங்களுக்குள்ள அந்த விடுதலை உணர்வு இருக்கிறது, மிரட்டி பார்க்காதீர்கள். இது கிட்டத்தட்ட பழம்பெருமை பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படித்தானா? இது கிரவுண்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்? இது எதற்காக என்ன கான்டெக்ஸ்டில் ஹேமந்த் சோரன் பேசினா இது ஒரு முத்திரை வாக்கியம். 100க்கு 101% உண்மை. விடுதலை உணர்ச்சி இவர்களுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் போராடி இருக்கோம் அப்படின்றது உண்மை. நம்ம வரலாற்றில் பொதுவாக பேசும்போது சந்தால் போராட்டம் இருக்கு இல்லையா, உள்ளிட்ட இப்போ நீங்கள் சொல்கிற பிர்சா முண்டாவுடைய போராட்டம், சித்து கானோ அவர்களுடைய போராட்டம், அவங்க கூட இருந்த பாரு முர்மு, ஜானு முர்மு, இவர்களுடைய இந்த முர்மு திரௌபதி முர்மு சொல்லல, இவர்களுடைய போராட்டம், இது எல்லாவற்றையும் தேச விடுதலை போராட்டத்தின் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அது தேசத்துலலாம் வரல. தேசத்தில் அப்போ தேசமே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது பழங்குடி மக்களின் மொழியில் சொல்வதென்றால் சமவெளி பகுதியிலிருந்து வருபவர்கள் யாரு? இந்துக்கள். இதுதான் அவங்க
இப்போ அதான் சொல்றாங்க. ஆமாம், பாரசீகத்துக்காரன் எப்படி இந்த பக்கம் இருக்கிறவன்லாம் ஹிந்துன்னு சொன்னான்னா அந்த மாதிரி இந்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து சம்பத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னு அவர் சொல்கிறார் இல்லையா, அது ஒரு வரலாற்று உண்மை. அது பார்ப்பன பனியா 2 உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒன்று பேஷ்வாக்கள், இன்றைய பிஜேபி ஆட்சியினுடைய மூதாதையர்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய மூதாதையர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க மகாராஷ்டிராவில் அப்படின்னா, வெள்ளைக்காரனோட கூட்டு சேர்ந்து இந்தியாவில் மிகப்பெரிய காலனி ஆதிக்கத்துக்கு சவாலாக இருந்த திப்பு சுல்தானை கருவறுப்பதற்கு உதவினார்கள். அதுக்கப்புறம் அவங்களும் அழிஞ்சு போனாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சது. அது வந்து பார்ப்பனர்கள். இந்த பக்கம் பனியாக்கள் என்ன செஞ்சாங்க, ராபர்ட் கிளைவ் முதல்ல பிளாசி யுத்தத்தை அவன் வந்து அவனுக்காக நடத்தலை. அங்கே ஜகத் சேட்டுன்னு ஒரு சேட்டு பனியா, மார்வாரி பனியா, அவன் வந்து பணம் கொடுத்துருக்குறான் சிராஜ் உத்தவ்லாவுக்கு. அதில் வசூல் பண்ணுறதுல பிரச்சனை. அதுக்காக கிளைவை ஒரு கூலிப்படையாக பயன்படுத்தி சிராஜ் உத்தவ்லாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறான். இன்றைய மிக பெரும் பணக்காரர்கள் என்று அறியப்படும் டாட்டா, அவங்க வந்து கஞ்சா கடத்தியவர்கள். ஓபிஎம் இங்கேருந்து சீனாவுக்கு எடுத்து சீனா குடியை கெடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரர்களுக்கு உதவியவர்கள். அப்புறம் ஆயுதம் வியாபாரம், போரில், இது பலவிதமான தொழில்கள் இப்படி செஞ்சவங்க. வட்டி, லேவாதேவி, கந்து வட்டி, அது ஒரு நீண்ட உசுரின்றது அவங்களுடைய மரபு. மன்னர்களுக்கே வட்டிக்கு விட்டவனுங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் போய் குஜராத்தி பனியாக்கள் அந்த ஊரை கொள்ளையடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் நாட்டுக்கோட்டை வணிகர்கள் பர்மாவை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, பர்மா விவசாயிகளை. இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய மரபு. பிரிட்டிஷ் ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உலகம் பூரா கொள்ளையடிப்பதற்கு அதை ஆமாம், அது அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அந்த காலகட்டத்தில் இவர்களுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த சொல்கிற பழங்குடி மக்களுடைய போராட்டம் யாருக்கு எதிராக இருந்துச்சு? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் மட்டுமல்ல, அவர்களுடைய கைத்தடிகளாக செயல்பட்ட ஜமீன்தார்கள், இந்த வட்டி லேவாதேவிக்காரர்கள், இவர்களுக்கு எதிராக தான் முதல்ல சொல்லப்போனால் இவங்களுக்கு எதிராக தான் போராட்டம் தொடங்குது. அப்புறம்தான் அது வெள்ளைக்காரனுக்கு இவங்களை காப்பாற்றுறது தான் அவன் வர்றான். முதல்ல வரி கொடுப்பவர்கள், வரியை பெற்றுக் கொடுப்பவர்கள் என்கிற ஜமீன்தார்களை காப்பாற்றுவதற்கு அவன் வந்து வர்றான். அப்போ அதனால அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவர் பேசியிருக்காரு. அவருடைய மனைவி அந்த மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அவங்களும் அதை போட்டிருக்கிறாங்க, நாங்கள் அடிபணிப்பவர்கள் அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எல்லாமே ரிமார்க்கபிள், ஒரு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று முக்கியமாக மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. எல்லா மீடியாவும் அதை பிளாக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பழங்குடி மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு போராடி இருக்கிறாங்க இதற்கு எதிராக. அதை ஹேமந்த் சோரன் கைதுக்கு எதிராக அது வந்து கொஞ்சம் இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பார்க்கணும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ திமுகவுக்கு எதிராக இடி, ஆம் ஆத்மிக்கு எதிராக இடி, எல்லா கட்சிகளுக்கும் எதிராக இடி வருது இல்லையா, அதை வந்து அப்படி ஒரு மாஸ் ஸ்ட்ரகிளாக ஏன் ஆக்க முடியல? ஒரு பழங்குடியினருடைய சுயமரியாதையை சீண்டுவது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, இது ஒரு திராவிட ஆட்சி அல்லது சூத்திர ஆட்சி, இதற்கு எதிரான பார்ப்பனியத்தின் தாக்குதல் என்று, அல்லது தமிழகத்தின் மீது பிஜேபியின் தாக்குதல் என்ற கோணத்தில் இதை வந்து புரிய வைக்கணும். திரும்ப திரும்ப ஏன் அது ஒரு தயக்கம் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஊழல் அப்படின்னு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணீங்கன்னா, அங்கீகரித்து விவாதிச்சிங்கன்னாக்கா இதை வெல்லவே முடியாது. அந்த பழங்குடி மக்களுடைய சுயமரியாதையை சீண்டுவது அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்களே. இப்போ பழங்குடி மக்கள் தங்களை ஒரு சமூகமாக, ஒரு கூட்டமாக, ஒன்று, நம்மளாம் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கிறார்கள். அது பழங்குடிகளுக்கே உரிய ஒரு தன்மையில ஒரு முக்கியமான ஒன்று. அதை தகர்க்க முடியும்ன்றதுதான் இவனுடைய நம்பிக்கை. முயற்சி பண்றாங்க. ஆனா இங்க நீங்க சூத்திரர்களுடைய சுயமரியாதையை சீண்டுவது, அல்லது இங்க இருக்கிற பார்ப்பனர் அல்லாத மக்கள் இவங்களுடைய சுயமரியாதையை தீண்டுவதுன்னு சொன்னா அப்படி ஒரு யூனிட்டா இல்லைல்ல. ஹேமந்த் சோரன் பேசுவது அது அங்க ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துது, அந்த மக்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்துது, நம்ம கேவலப்படுத்துறாங்க அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா இங்க அது வரல. நீங்க சொல்ற ஒப்பீட்டளவிலான வேறுபாடு இருந்தாலும் அவர் வேற ஒன்று சொல்றாரு இல்லையா, நம்ம கிட்டேயே புல்லுருவிகள் இருக்கிறாங்க, அதை வச்சுதான் இவங்க வந்து செய்ய முடியுதுன்னு. அந்த புல்லுருவிகளின் எண்ணிக்கை நம்ம பக்கத்தில் அதிகமாக இருக்கிறதா வச்சுக்கலாம். அல்லது நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் என்ற மிதப்பு வந்து இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கலாம். எலவேட் ஆகிட்டோம் என்று கருதி கொள்ளுகின்ற ஒரு மயக்கம் இருக்கலாம். அதை வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டி இருக்குதுன்னு சொல்றேன் நான். சரி, இந்த இதை எப்படி கருதுறீங்க? அவர் வந்து ஒரு நிறைய விஷயங்களை ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாரு. ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, பெரிய மீன் சின்ன மீனை விழுங்கும் என்பது ஒரு இயற்கையின் நியதி, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எச்சரிக்கை,
ஒருவேளை உங்கள் தொண்டை குழிக்குள் நான் அகப்பட்டு கொண்டால், அந்த இடத்தில் நான் நின்று கொண்டால், ஒட்டுமொத்தமாக உங்களை தின்று செலுத்தி விடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இது ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு ஹர்ட் ஆயிருக்குது, அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க, அதை ஒட்டி செல்ற ஒரு ஹீரோயிக் ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட், நத்திங் எல்ஸ் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுமா? அல்லது உண்மையிலே அவர் சொல்ற அந்த சென்ஸ் தட் தே கேன் ட்ரபிள் பிஜேபி அப்படிங்கிறது சாத்தியமா? இல்லை, ட்ரபிள் மட்டும் இல்லைங்க. வரலாற்று ரீதியாகவே மிகப்பெரிய எதிரிகள் ஃபாசிஸ்டுகள், வெல்லப்பட முடியாதவர்கள். ரஷ்யா மேலே ஜெர்மனி படையெடுத்த போது ரஷ்யா மீளும் என்று யாராவது கனவு கண்டிருக்காங்களா? எவ்வளவு நீண்ட போர். ஒரு ஸ்டாலின்கிராட் மட்டும் எத்தனை 100 நாட்களுக்கு அது தாக்குப்பிடித்து நின்று போரிட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். வியட்நாம் அமெரிக்காவை வெல்ல முடியும் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்துருப்பார்களா? இல்லை. இதுக்கு கம்யூனிஸ்டுகளை தான் உதாரணம் காட்டணுன்றது இல்லை. தாலிபான் ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டோம், எப்படி தாக்குதல் நடத்தினாங்கன்றது தெரியும். எல்லாம் முடிஞ்ச கடைசியில் இப்போ என்ன நிலவரம்? இருக்குது, திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அதனால அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வெல்லப்பட முடியாதவர்களாக அவங்க தோற்றம் அளிக்கலாம். அது ஒரு தோற்றம் மட்டும்தான். ஏன் அது தோற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாக்கா, பிஜேபி தீமையான கட்சி, அந்த கட்சி கேடான கட்சி, பஞ்சமா பாதங்களை செய்ய துணிந்தவர்கள் அப்படின்னு நார்மலைஸ் பண்றாங்கல்ல. இப்போ இவர் ஹேமந்த் சோரனுடைய நரேஷன் வேற ஒன்று இருக்குது. நீ எவ்வளவு பெரிய மீனாவும் இரு, நான் உன்னை வீழ்த்துவேன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம சொல்ற ஹிட்லர் பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்தவன் தான், அமெரிக்கா பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்து செய்த கட்சி தான், எல்லாமே செஞ்ச கட்சி தானே. கண் முன்னால ஒரு போர் நடக்குது. இன்னைக்கு பேப்பர்ல இதுவரை பாலஸ்தீனில் கொல்லப்பட்டிருப்பவர்கள் 1,00,000 பேர். இப்போவும் அந்த பக்கம் அந்த கடற்கரையோரத்தில் குழந்தைகள் கடலில் குளிக்கிறாங்க, விளையாடுறாங்க. தலைக்கு மேலே ஒரு கூரை இல்லை, எல்லாம் வெட்ட வெளியில் இருக்கிறாங்க. இன்னமும் எதிர்த்து நின்று அந்த மண்ணை விட்டு அகல மாட்டோம் என்று நின்று போராடிட்டு இருக்கிற கண் முன்னால ஒன்று பார்த்துட்டு இருக்கிறோம். அதை விட பெரிய விலையெல்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்கல, அதை விட பெரிய போராட்டம் இதையும் நாம் நடத்தவில்லை. அதனால் அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் அப்படின்றது இதெல்லாம் கோழைகளின் பேச்சு. அல்லது போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவங்க காலை பிடிச்சி இழுக்கிறது இருக்கு இல்லையா, அப்படி பேச்சு. இப்போ மோடி பேசுகிறாருல்ல, இப்போ பார்லிமெண்ட்டில் 400 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம், நீங்கள் முடிஞ்ச 50 சீட் ஜெயிச்சு காமிங்க, நீங்கள் ஜெயிக்கலாம். அதில் எனக்கு 2 கோணத்தில் நான் பதில் சொல்லலை. இவிஎம்ஐ பற்றி வந்துட்டு இருக்கிற செய்திகளை பார்க்கும்போது 500 சீட்டு கூட ஜெயிக்கலாம், எக்ஸ்ட்ரா 4 சீட்டு கூட. ஆமாம், கூட இல்லை 600 கூட ஜெயிக்கலாம். இப்போ அது வாய்ப்பு இருக்குது. ஓட்டே அப்படி வந்ததா இவிஎம்ல கணக்கெல்லாம் ஓட்டு வாங்கிட்டு தொகுதியை பிரிச்சுக்கலாம். இல்லை, பூத் எண்ணிக்கையை காட்டிலும் அதிக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு போன தேர்தலில் சில பூத்துலலாம் இவிஎம் ரிப்போர்ட்ஸ் வந்தது இல்லையா. நாலந்த பல்கலைக்கழக ஆய்வாளர் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். அது அந்த மாதிரி நடக்கலாம். அல்லது மோடியின் வாக்குறுதிகள் எப்படி நிறைவேறிருக்குன்னு 10 வருஷமாக பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படி பார்த்தோம்னாக்கா அந்த வகையில் நிறைவேறலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது கோழைகளின் பேச்சு அப்படின்ட்டு. இப்போ இதை நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்றார் ஹேமந்த் சோரன், இன்று ஒரு விசித்திரமான சூழல் நிலவுகிறது, இது ஒரு அடக்குமுறையின் காலம், பலவீனத்தின் பொருட்டு இந்த போரில் நீங்கள் பின்வாங்கினால், விட்டு கொடுத்தால் வருங்கால தலைமுறை உங்களை மன்னிக்காது. இன்னொன்னு சொல்றாரு, நான் அழமாட்டேன், என்னுடைய கண்ணீருக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள், என்னுடைய கண்ணீர் எங்களுடைய மக்களுடைய துன்ப துயரங்களுக்காகத்தான், என்னுடைய கண்ணீரை உங்களுக்காக வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர் தரப்புல இருக்கிறவங்கள பத்தி சொல்றாரு. இது ரெண்டும், இது ஒரு பக்கம் ஆற்றாமையில வருத்தத்துல பேசுற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் ஹீஸ் காலிங் ஃபார் ஹெல்ப். இது ஒரு அடக்குமுறையின் காலம், நீங்க பலவீனப்பட்டு நின்னீங்கன்னா வரலாறு உங்களை மன்னிக்காது, வருங்கால தலைமுறை மன்னிக்காது. இந்த கால் இதனுடைய அர்த்தம் என்ன? இல்லை, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா கடினமான போராட்டங்களிலும் நினைவு கூறத்தக்க யார் எந்த ஒரு கடந்த காலத்தில் விடுதலைக்கு போராடி இருக்கக்கூடிய யாரையும் அவங்களுடைய பேச்சு எதை எடுத்து பார்த்தாலும் இதை போன்ற வாசகங்களை, சொற்றொடர்களை, உரைகளை நம்ம பார்க்கலாம். இப்படி டஃப்பான பீரியடை கடக்காத ஒரு போராட்டமோ புரட்சியோ சமூக மாற்றமோ கிடையாது. வரலாறு என்னை விடுதலை செய்யும் மாதிரி அது மாதிரி அது கிடையாது. என்ன இப்போ என்னுடைய பார்வையில் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரி எதிரி எல்லாம் கிடையாது. இவங்க அடிப்படையில் முட்டாள்கள், ஹிஸ்டாரிக்கலாகவே முட்டாள்கள், சூதினால் மட்டுமே வென்றவர்கள். அதுதான் இவங்களுடைய தகுதி.
முட்டாளுங்கிறதுக்கு நான் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த 10% கொடுத்தாங்கல்ல இடபிள்யூஎஸ்க்கு, இதுக்கப்புறம் உள்ள நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கட் ஆஃப் மார்க் யாருக்கு அதிகம்? யாருக்கு அதிகம்? ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் தான் கட் ஆஃப் மார்க்கு அதிகம். அதோட இந்த அரிய வகை ஏழைகள் இருக்காங்கல்ல, இதுதான் அவங்களுடைய தகுதின்னு நான் சொல்கிறேன். இதுதான் அவர்களுடைய தகுதி. அதனால் அவர்களுடைய தகுதியும் அவர்களுக்கு இல்லை, நீதியும் அவர்கள் பக்கத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னாக்கா, இவர்களை வீழ்த்த முடியும் என்ற உணர்வோடு போராடுவது ஒன்று. ரெண்டாவது, முதன்மை எதிரி யார், முதன்மையான கடமை எது என்பது பற்றிய ஒரு பார்வை. அதை ஹேமந்த் சோரனுடைய இந்த பேச்சு வழங்கியிருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். ஒரு வரியில் சொல்லணும்னாக்கா, யாராவது ஒருத்தர் ஊழல் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பற்றி பேசுனாக்கா அவங்கள செருப்பு கொண்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதிதாக ஊழல் எதிர்ப்பு பேச வந்தாலும் இந்த காலகட்டத்தின் முதன்மையான பிரச்சனை என்ன? திரும்ப சொன்னது போல ஒரு பார்ப்பன எதிர்ப்புரட்சி நடக்கிறது, ஒரு பாசிசத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுவரை போராடி நாம் பெற்ற உரிமைகள் அனைத்தையும் இழக்கப் போகிறோம் என்ற அபாயங்கள் நிலவும் சூழலில் இவர் 8 ஏக்கர் வாங்கிட்டாரு, அவர் 2 ஏக்கர் வாங்கிட்டாரு, அவர்கிட்ட 30 லட்ச ரூபா பிடிச்சோம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பேசிக்கொண்டு ஊழல் என்று பேசுபவர்கள் 5ஆம் படையினர், அவர்கள் எதிரியின் கையாட்கள் என்று புரிந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு அதிகபட்சமான நேச சக்திகளை எப்படி திரட்டுவது என்ற கோணத்தில் தான் நாம் சிந்திக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். அவர் இந்த கைது நடவடிக்கையில் ராஜ்பவனின் நேரடி தலையீடு இருக்கிறது. இங்கே நிறைய அரசியல் நோக்கர்களும் செந்தில் பாலாஜி அல்லது இதர பொன்முடி அவர்களுடைய வழக்கு, இது எல்லாத்துலேயும் ராஜ்பவனுடைய பங்கு இருக்குதுன்னு இங்கேயும் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பல்வேறு குரல்கள் இரட்டை ஆட்சி நடக்கிறது, இரட்டை ஆட்சி நடத்த பார்க்கிறது மோடி அரசு, அப்புறம் நிதி உள்ளிட்ட விவகாரங்களையும் பறித்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி தென்னாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த சைடில் ஒரு வகையான போராட்ட அறிவிப்புகள் இதெல்லாம் எல்லாமே வருது. இந்த ராஜ்பவனை வைத்துக்கொண்டு அந்த ஜார்க்கண்ட் அசம்பிளியை கிட்டத்தட்ட ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் இது ஊழல் எதிர்ப்புங்க, அது அப்படி தான் நடக்கும். இட்ஸ் அ ப்ராசஸ், யூ நீட் டு வெயிட், இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் டு கோ ஆன். நீங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம்? உங்களை போன்ற அழுக்கு படிந்தவர்களுக்கு அவர் ஏற்கனவே இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் ஆதிவாசிகள் காட்டில் இருந்து வந்தவர்கள் எங்களை காட்டிற்கு செல்ல அனுப்பி வைக்க பார்க்கிறார்கள். அதான் அவன் பேசியிருக்கிறான். பக்கத்தில் அமர்ந்தால் எங்களுடைய சட்டைகளால் அவங்களுடைய சட்டை கரைபடுகிறது இருக்கிறது. அப்போ ஆனால் இங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாருக்கும் இதே பார்வை இருக்குதா? நீங்கள் சுதி சௌதரியை சொல்கிறீங்க, அந்த பார்வை தானே இங்கே ரொம்ப காலமாகவே இருக்குது. நம்ம பேசணும் இல்லையா? இந்த காமராஜ் ஆட்சியில் ஊழல் இல்லை, அவர் இறந்து போகும்போது பேங்க் அக்கௌண்ட்டில் 13 ரூபா இருந்துச்சு, 20 ரூபா இருந்துச்சு. ராஜாஜி ஆட்சியில் தான் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடி கொல்லப்பட்டார்கள். ராஜாஜி ஆட்சியில் தான் குலக்கல்வி முறை வந்தது, எல்லா அயோக்கியத்தனும் வந்தது. காமராஜ் எளிமையாக இருந்தால் இப்போ எனக்கு என்ன, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க? கக்கன் எளிமையாக இருந்தால் என்ன பண்ணோம்? அது லேண்ட்லார்டுகளுடைய இல்லை. ஆனால் அது காமராஜர் ஆட்சியிலையோ கோபாலகிருஷ்ண நாயுடு எந்த கட்சியில் இருந்தார்? காங்கிரஸ் இருக்கும்போது. ஆமாம், அப்புறம் காமராஜர் எளிமையாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணும் போகுது? இல்லை, கோபாலகிருஷ்ண நாயுடு பாக்கெட்டில் காசு தந்துருக்கலாம், இவர் பாக்கெட்டில் காசு இல்லை. அதான் அதுதான் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னாக்கா, அப்புறம் மோடி குடும்பம் இல்லை அப்படின்னு பேசலாம். அவர் என்ன சொத்தா சுகமா, பொண்டாட்டியா பிள்ளையா, சொத்து இல்லை அப்படின்னு எப்படி பேச? டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு சுமூகமான நிலை நிலவியது. ஒன்றியத்திலும் காங்கிரஸ், இங்கும் காங்கிரஸ். இப்போ ஒன்றியத்திலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக, சுமூகமான இல்லை. இதை பேசுறவங்க அறிவாளியா இருக்கட்டும், பத்திரிகையாளர் இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இது திரும்ப என்ன பிரச்சனைன்னா, பரம்பரை பணக்காரன்னா பணக்காரனா இருக்கலாம், புது பணக்காரன்னா திருட்டு போயிடுது, பணத்தை கையாள தெரியாது. அர்ப்பனுக்கு பவிசு படைத்தால் அப்படின்ற டேர்மே எதுல இருந்து வருது? அவனுக்கு பவிசு வரக்கூடாது. இவர்கள் இந்த மனுஸ்மிருதியினுடைய கூற்று இருக்குல்ல, சூத்திரன் சவர்ணருக்கு சேவை செய்ய பிறந்தவன், சொத்து அவனுக்குடைய உரிமை கிடையாது. அப்படி ஒன்று சொத்து வாங்குறான் அப்படின்னு சொன்னாக்க அது ஆச்சாரத்தை மீறுவது தான். அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பிரஷ்டாச்சார் அப்படின்றதுக்குள்ள அது வருது. அப்போ பாரம்பரையாக அது டாட்டாவோ, பிர்லாவோ, அதானியோ, அம்பானியோ அவர்கள் சொத்து கைமாறுகிறது என்றால் அதெல்லாம் லெஜிட்டிமேட். நீ கவர்னரின் வழியாக இரட்டை ஆட்சின்னு நம்ம ஒரு டேர்ம் பண்றோம். ஆனா கவர்னரின் வழியாக சனாதனம், அதனுடைய ரூல், அந்த கோட் ஆஃப் கான்டக்ட், அது நிலைநிறுத்தப்படுவதற்கான வேலை நடக்குது. இப்படி நான் அப்படிதான் நடக்குது.
அந்த கவர்னரை பற்றி தனியாக பேசணும். கவர்னர் வந்து பிராமின் பூமிகார் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அந்த பிராமின் பூமிகார் கம்யூனிட்டி 6 ஆண்டுகளில் 300 தலித்துகளை பீகாரில் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆர்.என். ரவி அவருடைய ஜாதி வந்து பூமிகார் ஜாதி. பூமி ஹார் அப்படின்றதுக்கு பொருளே பூமியை பறிப்பவர்கள்னு பேர். பார்ப்பன நில உடைமையாளர்கள் அவங்க. ஹரன்னா பறிப்பது. அவங்க தான் வந்து ரன்பீர் சேனா அப்படின்னு ஒரு படையை வைத்து கொண்டு கொடூரமான முறையில் கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி கொலை செய்தவர் தான் கீழ்வன்மணிக்கு போய் பேசுகிறாரு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பூணூல் போட்டு விட்றான்றான். அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த பெரிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து பிரச்சனை. திராவிடம் பிரச்சனை, சூத்திரர்கள் ஆட்சியில் இருப்பது பிரச்சனை. அதனால் இது மாதிரி பேசுகிறவங்க வந்து ஆர்.என். ரவியின் பார்வையை உடையவர்கள்னு சொல்லலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு வந்து விட்டோம். ஆனால் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வந்து இங்கே இருக்கிற பின்தங்கிய மக்கள், குறிப்பாக பட்டியல் சாதிகள், பழங்குடிகள், மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாரும் சமாதானமாக சக வாழ்வு வாழணும், ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும் விரும்பினார். அதைத்தான் அவர் கனவு கண்டார். ஆனால் இந்த ஏற்பாடு, இந்த கட்டமைப்பு அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் மதம் மாற நேர்ந்தது. இந்த சூழல் அதை நோக்கி பழங்குடிகளையும் பட்டியல் சாதியினரும் மாறாதவங்க இதரையும் அதை நோக்கி, அந்த முடிவை நோக்கி நகர்த்தி செல்லும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹிந்துத்துவாக்கு எதிராக அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல், இப்போ வந்து வடக்க வந்து அப்படிலாம் இல்லைங்க. சனாதனத்துக்கு எதிரான குரல் வடக்க இல்லை. இங்கே உதயநிதியை வந்து விவரம் தெரியாமல் பேசிட்டாரு. அங்கே வந்து வேற ஒன்று இருக்குது, அதனால் நீங்கள் நேக்கு போக்கா பேசணும், சிறுபலத்தனமாக பேசக்கூடாதுன்னா சொன்னாங்க. இப்போ ஹேமந்த் சோரன்ட்ட இருந்து அப்படி ஒரு குரல் வருது. ஹேமந்த் சோரனுக்கும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன் அந்த குரல் வருது? அம்பேத்கரை சொல்றாரு, மதமாற்றத்தை பேசுறாரு. தமிழ்நாட்டில் பெரியாரை மீண்டும் பெரியார் 2.0 சொல்லி மீண்டும் அறிமுகப்படுத்திய பெருமை எப்படி எச் ராஜாவை சாருமோ, அது மாதிரி அம்பேத்கருடைய கூற்று இருக்கு இல்லையா, அதை காலம் கடந்து திரும்ப வந்து அங்கே வட இந்தியாவில் பேச வைத்திருப்பது அப்படின்றதுக்கு சங்கிகள் தான் அதுக்கு முழு கிரெடிட் அவங்களுக்கு தான். அவர் வந்து இப்போ பௌத்தத்துக்கு மாறுவதை பற்றி பேசியிருக்கிறார். இதே நார்த் ஈஸ்டில் இப்போ என்ன போராட்டம் போன டிசம்பரில் நடக்குதுன்னா, கிறிஸ்தவர்களாக மாறிய பழங்குடி மக்களின் இடஒதுக்கீடு ரத்து செய் அப்படின்னு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டங்கள் தான் நாம் இந்துக்கள் அல்ல என்ற உணர்வை பழங்குடி மக்களுக்கு ஏற்படுத்தும். இந்த இந்துன்ற பட்டிக்குள்ளே நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம், வெளியேறணும் என்ற புரிதலையும் அவர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த புரிதலை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அம்பேத்கர் தம் வாழ்நாளில் ஏற்படுத்த முடியாத புரிதலை சங்கிகள் வந்து இப்போ தங்கள் நடவடிக்கையின் மூலம் ஏற்படுத்துகிறார்கள். சனாதன எதிர்ப்பு என்பது வட இந்தியாவிலும் பற்றி படர்வதும் அவர்கள் புரிந்து கொள்வதும் தவிர்க்க இயலாது. அது வந்தே தீரும். மாநில சுயாட்சி பற்றி முதல்ல ராஜமன்னார் குழு போட்டு இங்கே பேசணும். இப்போ கேரளாவும் கர்நாடகாவும் கேஸ் போடுறாங்க மாநில உரிமைக்காக இல்லையா. அது ஒரு எண்டுக்கு வந்த பிறகு இந்த பாரத யுத்தம் சொல்கிறாங்கல்ல, பாதி ராஜ்யம் கொடு, இல்லைனா 5 ஊரு கொடு, 5 வீடு கொடு, எதுவும் கிடையாது என்ன போகிறதான்ற மாதிரி, எதுவும் கிடையாது என்ன போர்தான் என்ற நிலைக்கு தான் வந்து இது வந்திருக்கிறது. போர்தான் அப்படின்னு சொல்லும்போது மத்திய இந்தியாவின் பழங்குடி மக்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு, முண்டா ஓரான் பழங்குடிகள் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு, மொழியே தமிழின் பல சொற்கள் வந்து அதில் இருக்குது. சிந்துவெளி நாகரிகமோ அல்லது இந்த மண்ணின் பூர்வ குடிகளோ திராவிட பழங்குடிகளோ நாம் தான் என்ற முறையில் தமிழ்நாடும் மத்திய இந்தியாவும், ஏன் பெரியாருடைய வார்த்தையில் சொன்னால் வட இந்தியாவில் இருக்கும் திராவிடர்கள் யாரெல்லாம் பார்ப்பனியத்துக்கு எதிரிகளோ எதிர்ப்பவர்களோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரோ அவர்கள் அனைவரும் திராவிடர்கள் என்ன ஒரு கேட்டகரைஸ் பண்ணார். அதுபோல் அவர் ஒரிசா வரைக்கும் திராவிட நாடு கேட்டார். ஆமாம், அதனால் ஏன் யூபியில் போய் நீங்களும் திராவிடர்கள் தான் சொன்னார் அவர். அதனால் நம்ம சீமானை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த திராவிடத்துக்கு அர்த்தம் வேறு என்ற முறையில் அதை ஓங்கி முழங்க வேண்டிய காலம், அதை ஹேமந்த் சோரன் முழங்கி இருக்கிறார் என்ற முறையில் நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். மற்றதெல்லாம் அவர்கள் வென்று விடுவார்கள் என்பதெல்லாம் வந்து ஒரு உளவியல் யுத்தம், அதுக்கு அடிபணியக்கூடாது. இந்த போர் 2024 தேர்தலில் வெற்றி அல்லது தோல்வி அதோடு முடிய போகின்ற போர் அல்ல, நாம் வெற்றி பெற்றாலும் என்ற புரிதலோடு இந்த போராட்டத்தை நாம் தொடருவோம். ஓகே, இது ஒரு தொடர் போராட்டம், ஒரு தொடர் ஓட்டம் அப்படிங்கிற அளவில் தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஹேமந்த் சோரனுடைய அந்த உரை, நம்ம இந்த நேர்காணலை மட்டுமல்ல ஹேமந்த் சோரனுடைய உரையும் கூட மக்கள் வந்து கேட்டு அதை வந்து பரவலாக பரப்பணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். மக்கள் மன்றத்தில் ஒப்ப மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.